ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரவீன் வாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், 50 கிராம் பாசிப்பருப்பு, 100 கிராம் உடச்ச சாப்பாட்டு அரிசி, மட்டன் கடையிலே மின்ஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். கஞ்சிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு புதினா கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். உடைச்ச சாப்பாட்டு அரிசியும் பாசி பருப்பையும் 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண மட்டனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வெசிலில் ஆயில் ஹீட் பண்ணி பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். காரம் பிடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்க மட்டன் கீமாவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். மட்டன் இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பும் உடைச்ச சாப்பாட்டு அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி ஒன்றும் பாதியுமான கன்சிஸ்டன்சியில் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறோம். கஞ்சி நல்லா தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்லா கொதி வர்ற வரைக்கும் நாம் இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நம்மளோட கஞ்சி நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. நாம் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கோம். தேவைப்பட்டா பிரியாணி பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய கஞ்சியை சூடாக சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஈஸியான ரம்ஜான் நோம்பு கஞ்சி ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.